முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பான வரவேற்பு. குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்களும் அடுத்தடுத்து. அனைவருக்கும் வணக்கம். பணிவும் துணிவும் வெற்றிக்கு படிக்கட்டுகள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய சிறப்பு செயலாளர் அவர்களே, மாநில கல்லூரியின் முன்னாள் கல்லூரி முதல்வர்களே, முன்னாள் பேராசிரியர்களே, முன்னாள் ஆசிரியர்களா பணியாளர்களே, முன்னாள் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மாநில கல்லூரியின் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். நம் கல்லூரியின் 175 ஆண்டு, அதாவது நூற்றாண்டு பவள விழா கொண்டாட்ட நிறைவு விழாவிற்கு தமிழ்நாட்டின் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்துள்ளதுதான் இந்த பொன்னான நாள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஒலிம்பிக் விளக்கினை தீபத்தை ஏற்றி வைக்கிறார்கள். இந்த ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றுகிற நிகழ்ச்சியை வரவேற்று வாழ்த்தொழியை எழுப்புவோம். வரவேற்போம். அடுத்ததாக தமிழக கல்வி வரலாற்றில் மாநில கல்லூரியினுடைய இடம் முதன்மையானது, முன்னோடியானது. சென்னை மாகாணத்தின் அப்போதைய கவர்னராக இருந்த திரு ஹெல்பின்ஸ்டான் பிரபு அவர்கள் மக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என விரும்பினார். அதனை அறிந்து அப்போதைய அரசு வழக்கறிஞர் திரு ஜார்ஜ் நார்டன் அவர்கள் 70,000 மக்களிடம் கையொப்பம் பெற்று 1839 நவம்பரிலே மனு ஒன்றினை கவர்னரிடம் அளித்தார். அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய அடிப்படையில் தான் மாநில கல்லூரியானது உருவானது. இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு 175 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த மாநில கல்லூரியிலே கல்வி பயிலும் வாய்ப்பினை பெற்ற மாணவ மாணவர்களை முதலிலே வாழ்த்துகிறேன். அத்தகைய சிறப்பும் புகழும் உங்களை சாருகிறது என்ற மகிழ்ச்சி மாநில கல்லூரியில் பணியாற்றும் முதல்வர் உள்ளிட்ட ஆசிரியர்களிலும் நிர்வாக பணியாளர்களிலும் இந்த நல்ல நேரத்திலே நெஞ்சார பாராட்டி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக பங்கேற்று விழா பேருரையாற்ற இருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே என்றுதான் குறிப்பிட வேண்டும். சென்னையிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் கல்லூரி என்று சொன்னால் பிரசிடென்சி கல்லூரி தான் சொல்ல வேண்டும், மாநில கல்லூரி. அந்த மாநில கல்லூரியில் நம்முடைய நோபல் பரிசு பெற்றிருக்கின்ற சர் சி வி ராமன், டாக்டர் சந்திரசேகர், அதே போன்று தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற உவே சாமிநாத ஐயர் போன்றவர்கள் எல்லாம் கல்லூரியிலே பணியாற்றிய அந்த பெருமையில் கல்லூரி இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கல்லூரியாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஏற்றப்பட்டு நம்முடைய பிரசிடென்சி கல்லூரியிலே ஒரு பிரசிடென்ஷியனாக நான் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டது அந்த கனவு பலிக்கவே இல்லை. எனவே நான் அதன் பிறகு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நம்முடைய பச்சைப்பயன் கல்லூரியிலே படித்து அதன் பிறகு சட்ட படிப்பு நம்முடைய சட்ட கல்லூரியிலே பயின்றேன். அம்மா அவர்கள் என்னை அமைச்சராக்கிய பிறகு பல்வேறு சந்தர்ப்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 175ஆம் ஆண்டு நிறைவு விழாவினுடைய வரவேற்பு அளித்து நாட்டுகிறார்கள். எல்லோரும் நம்முடைய கரவொலியாக நாம் அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு வருகின்ற நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநில கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியர் பெருமக்களையும் மாணவ மணிகளையும் வாழ்த்துகிறேன். மாநில கல்லூரியானது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி என்ற பெருமை பெற்ற விளங்குவதோடு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்னரே நிறுவப்பட்ட ஒரே அரசு கல்லூரி என்ற
பெருமைக்கு உரியது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அர்ப்பணி என்று நாம் சொல்வதில்லை, ஆசிரியர் பணியை மட்டும்தான் அர்ப்பணி என்கின்றோம். இதை கொண்டே ஆசிரியர் பணியின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆசிரியர் பணியின் சிறப்பை குறித்து பேசும்போது எனக்கு ஒரு வரலாறு நிகழ்வுக்கு கல்லூரிக்கு பெற்றோர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்களை ஈடேறும் வகையில் மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலும் உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படாத வகையில் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்தி நீங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும். அதுதான் உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் காட்டும் நன்றி கடனாக நான் நினைக்கின்றேன். மேலும் பல நூற்றாண்டுகள் கல்வி பணியாற்றி சாதனையாளர்களை உருவாக்கி தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து பெருமை சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த விழாவிலே பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறப்பான விழாவினை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். I am pleased to announce the names of Proficiency Prize winners. Second MA Tamil Literature. என்ன படம்